என்னல ஓடி வந்துட்ட? என்ன படிமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்க? ஏன் என்னாச்சு உனக்கு? ஏல சும்மா தான் வந்து உட்கார்ந்தேன். என்ன செய்ய? அங்க உட்கார்ந்திருந்தா உங்க பெரியப்பா நெய்யின்ட்டு இருக்காங்க. அத்தை வேற வீட்ல இல்ல, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இங்க எல்லார பாடையும் நாம தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. பத்தாவதுக்கு உங்க அம்மாக்காரி ஒரு வேலையும் செய்யாம எங்க போனானே ஆளை காணும். எம்பிட்டு நேரம் தான் இந்த வேலையில போட்டு செய்ய. அதான் செத்து நேரம் இங்க வந்து உட்காருமேனு உட்கார்ந்தேன். நீ உட்காரணும்னு உட்கார்ந்த, நான் வந்து உன்னைய தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. என்ன செய்ய, எல்லாம் என் நேரம் இழுத்து போட்டு செஞ்சாலுமே நமக்கு நிம்மதியே இருக்க மாட்டேக்கு. புருஷக்காரன் 4 வார்த்தை அன்பா பேசினா நல்லா இருக்கும். அவரு ஆபீஸ் டென்ஷன் போற நம்ம கிட்ட காட்டுத்தாரு. நீ படையப்பாவை ஏதாவது சொல்லிடுப்ப, அதான் படையப்பா ஏதாவது சொல்லியிருக்கும். ஆமல பெரியப்பாக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வா. முதல்ல ஆடாம நில்லு. அது என்ன ஆட்டம்? என்னண்ணே, எங்க அம்மா காபி போட போடணும்னு போச்சு. நீ அதகிட்ட வாங்கி குடிச்சிருக்க வேண்டியதானே? அவ கழனி தண்ணி மாதிரி போடுவா, அத குடிக்க சொல்லுதியா? பெரியம்மா ஏச்சு வா பெரியம்மா. ஏம்மா பெரியம்மா, பெரியப்பா வாடா, உன்னைய கூட்டிட்டு வர சொல்லிச்சு தெரியுமா? ஏச்சு வா. இல்ல செத்த நேரம் நிம்மதியே இருக்கலானா இருக்க விடுதீங்களா? அங்க இருந்து இங்க வந்துருவீல. சரி வாங்க. எப்படி 30 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டா? நம்ம 50 பவுன் கேட்டதை அப்படியே சரின்னு சொல்லியிருக்கணுமோ? ஒருவேளை அன்னிக்காரிட்ட வாங்கலாங்கிற தைரியத்தில் சொன்னாளா? இல்லை எப்படி? என்னன்னே தெரிய மாட்டுக்கே. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். 20 பவுன் குறைச்சிக்கிறேன்னு சொன்னத உடனே சரின்னு சொல்லிட்டாளே, எப்படி? என்ன பம்பையை விரிச்சு போட்டுக்கிட்டு இன்னும் எவக்குடிய கெடுக்கலான்னு திட்டம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். பேசாம போயிரு, நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற என் ஆத்திரத்தை கிளப்பாத. ஆமா, என்ன ஆஸ்பத்திரிக்கு மருமோட பார்க்க போனியாக்கும்? ஆமா, பேரனை பார்க்க போனேன். இப்ப என்ன உனக்கு? நல்லா வாங்கிட்டு போயிருப்பிய பை நிறைய. சும்மாவா போயிருப்ப? வீட்டுக்கு வரும்போது மட்டும் வெறும் கையோட வர. இப்ப உனக்கு என்ன குறை இருக்கு? திங்கிறதுக்கு கேக்குற? ஆமா, இல்லைனாலும் வாங்கி அப்படியே தட்டி வச்சிருக்கல. நான் உட்காந்து கறக்கு முறக்குன்னு அரைச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கேன். பெருங்கையை வீசிக்கிட்டு வரிய. இங்க வீட்டில் நான் ஒருத்தி இருக்கனே, ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு தோணுச்சா உனக்கு? வீட்டில் இருக்கத தின்னா போதும். நானே கல்யாணத்தை எப்படி முடிக்க என்ன ஏதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காத. ஏன் உன் மருமகாரி வீட்டில் நல்ல வசதியாக தானே இருக்காவோ? அவளுக்கு ஒன்றும் போடாமல் துரத்தி விட்டாவல்ல, போய் வாங்க வேண்டியதானே? என்னட்டி பேசுற? என்ன பேசுற? அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து வாழ்க்கை நடத்துறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு வரதட்சணை வேணுமோ? வரதட்சணை அப்போ ஒன்று நீயே குறைச்சி மதிப்பு போட்டுக்கிற, அப்படித்தானே? அவ என்ன பெரிய ராஜகுமாரியா? இங்கே வந்து வாழ்க்கை நடத்துறதே கஷ்டம்ங்கிற. ஏன் பொண்ணா பிறந்தவ ஒரு வீட்டில் வந்து குடும்பம் நடத்தி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் அவ தானே ஓ மவனை விரும்புடா. வாய் மூடு. தினமும் அவளை பிரச்சனைக்கு இழுக்காட்டா உனக்கு உறக்க வராதா? ஏண்டி இப்படி இருக்க? நீ ஒருத்தியே போதும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு. நீ இப்படி ஆடுறதுனால தான் அவ தலைகாலு புரியாம இருக்கா. ஆமா, அவ தலைகாலு புரியாம இருக்கா. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசணும்னு பேசாத. அந்த பிள்ளைய பத்தி குறை சொன்னா உன் நாக்கு அழுவி போயிடும். என்ன பேரனை பெத்த உடனே உனக்கு தலைகாலு புரிய மாட்டுக்கு? ஏம்மா, மருமவளை ஒரே அடியா தலையில தூக்கி வச்சு ஆடாத. கடைசியில டொம்முன்னு போட்டு உடைச்சிட போறா. அப்புறம் என்கிட்ட தான் வந்து நீ புலம்பணும். அப்போ உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன் பார்த்துக்க. ஆமாட்டி, உன்கிட்ட தான் வந்து புலம்ப போறேன். போயும் பேசாம போயிரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. பொண்ணையும் பண்ண வேண்டாம், போய் சோத்த பொங்கு. சும்மா மருமவளுக்கு எப்போ பார்த்தாலும் வக்காலத்து வாங்கிக்கிட்டு. என்ன ராஜகுமாரி இங்கே வருவாளா? இல்லை அப்பா வீட்டில் இருக்கிறதா உத்தேசமா? அவளுக்கு எப்போ வரணும்னு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ.
என்ன சொல்லியிருக்க போறா மகாராணி? நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. வேற என்னத்த சொல்லியிருக்க போறா? தனி கொடுத்துடம் போறதுக்கு இதுதான் சான்ஸ்னு நினைச்சிருப்பா. அவ கொடுத்து வச்சவ தான். எப்படியோ சாகவசமா தனி கொடுத்துடம் கிளம்பிடுறாள். ஆனா நீதான் புத்தி இல்லாம இருக்க. இரு, எனக்கு என்ன வந்துச்சு, இதுதான் உன் தலையெழுத்துன்னு இருக்குமா இருக்கும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது டி. உன்னை நினைச்சாலே எனக்கு எரிச்செரிச்சலா வருது. என்ன இளவியும் பண்ணிட்டு போ. எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இருக்கிற வரைக்கும் அவ இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. போதுமா? போய் வேலையை பாரு. ஓ, மகாராணிக்கு நான் டபக்கு டபக்குன்னு உண்மையை சொல்லிடுதேன்னு ஆத்திரமா வருதா இருக்கும். உண்மையை தானே சொல்லுதேன். உனக்கு புத்தி இல்லை, வராட்டி கிடக்கா. எனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக நான் பாஞ்சிக்கிட்டா ஓட முடியும்? 30 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்கல்ல, போடு. அப்புறமா கல்யாணத்தை முடிச்சிட்டு போறேன். போதுமா? உன்கிட்ட பேசுறதுக்கு சும்மா கிடக்கலாம். சனியே, எல்லாரையும் மைக்கி அது கைக்குள்ள வச்சிருக்கு. பூம் பூம் ரோபோடா ரோபோடா பூம் பூம் ரோபோடா ரோபோடா. ஜட ஊளமுக்கா குப்புட உளுந்து மூக்கு சப்பிட போகுது. சை, மனுஷன ஒரு ஆட்டம் கூட ஆட விட மாட்டியோ. எங்க இருந்துதான் வடுவியோ தெரியல.